இப்படியா ஆடுவீங்க? அது உடனே விசாரணை கமிஷனா? ஏன் விசாரணை கமிஷன்? உங்கள் லட்சணம் தெரியாது. இவர் தலைமையில் அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷனா? விசாரணை கமிஷன் எப்படி அமைக்கிறதுனே அவருக்கு தெரியாது. எங்கேயோ அதான் படித்தவங்களை போடணும். அதில் முதலமைச்சராக வர்றவங்க விசாரணை கமிஷன் எப்படி அமைக்கணும்னு தெரியுமா? உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட நாங்கள் விசாரணை கமிஷன் போட போகிறோம், தகுதியான ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை சொல்லுங்கன்னா அவர் சொல்கிற ஆளை தான் போடணும். சும்மா அப்படியே அவர் ரெடிமேடாக வச்சுருக்கீங்க. அருணா ஜெகதீசன், சரி, அருணா ஜெகதீசன் இதுக்கு பண்ணாங்கல்ல, ஸ்டெர்லைட்டுக்கு என்ன சொன்னார்? 40 to 50 காவல்துறை அதிகாரிகள் தான் அதில் குற்றவாளின்னு. அந்த 9 பேர் செத்தாங்களே என்கவுண்டரில், துப்பாக்கி சூடு, அது என்கவுண்டரில் துப்பாக்கி சூடு. அதுக்கு 40 to 50 அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு இதே அருணா ஜெகதீசன் சொன்னாங்களே. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஸ்டாலின்? என்ன நடவடிக்கை? அந்த 40-50 அதிகாரிகள் மேலே இன்னைக்கு வரை நடவடிக்கை இல்லை. அவர்கள் அத்தனை பேருக்கும் பதவி உயர்வு கொடுத்தவர் ஸ்டாலின். நீங்கள்லாம் கமிஷனை மதிக்கிறாளா? இங்கே என்னாச்சு? ஆறுமுகசாமி கமிஷனு அதிமுக டைமில் அமைச்சாங்க. அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஜெயலலிதா மரணத்தின் மேல் சந்தேகம் இருக்குன்னு அமைச்சாங்க. ஆறுமுகசாமி கமிஷன் என்ன சொல்லிச்சு? சசிகலாவை காவல்துறையை வைத்து விசாரிக்க வேண்டும்னு சொன்னார்ல, தூக்கி குப்பை தொட்டியில் போட்டீங்க. இன்றைக்கி வர சசிகலாவை காவல்துறை வச்சு விசாரிச்சிங்களா? உங்களுக்கெல்லாம் கமிஷன் அமைக்கிறதுக்கு அருகதையே கிடையாது. நீங்கள்லாம் ஒரு உங்களா எந்த முகத்தோடு போய் கமிஷன் அமைக்கிறீங்க? எல்லாத்தையும் கிழிச்சிடுவீங்களா நீங்கள்? ஆக அதுலேயும் ஸ்டாலின் இந்த கொலையை மறைக்க பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ தெரியுது. உங்கள் போகிற கொஞ்சம் கூட ஸ்டாலினுக்கு மனசாட்சியே இல்லையே. துர்கா ஸ்டாலின் அவங்கள தான் சொல்கிறேன். எவ்வளோ கடவுளை கும்பிட்றீங்க, எவ்வளோ கோயிலுக்கு போகிறீங்க. உங்கள் கணவர் 41 கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்கிறாரு. செந்தில் பாலாஜிட்ட அவர் என்ன சொல்லியிருக்கணும்? டேய், கூட்டம் அதிகம் வருது, இதில் நீ எதுவும் தலையிடாதன்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா இந்நேரம் செந்தில் பாலாஜியை கட்சி விட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணுமே. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கணுமே. மனசாட்சி உள்ள முதல்வராக இருந்தால், பாவத்துக்கு பயப்படுறவங்களாக இருந்தால் நீங்கள் இதை செஞ்சுருக்கணுமே. ஆனால் என்ன செய்கிறீங்க? போஸ்டர் விட்டாங்க, விஜயை கைது செய். விஜயை பனையூருக்கு வந்துட்டார். அங்கே ஒரு 10 பேர் இந்த எடுபடிகளை வச்சுக்கிட்டு மாணவர் மன்றமா, எவையா மாணவன் உங்ககிட்ட இருக்கான். திமுக ஒன்றும் இல்லாமல் வெறும் மாணவர்கள் சங்கமா, அவர் 8 பேரை வச்சுக்கிட்டு விஜய் வீட்டு வாசலில் கோஷம் போடுறாங்க. வீடியோவை பாருங்க. அப்போ திருந்தலையே, 41 உயிர் குடித்ததுக்கு அப்புறமும் திருந்தலையே. ஸ்டாலின் அறிக்கை விடுறாரு சோஷியல் மீடியாவில், சமூக வலைதளங்களில் தவறான இதை பரப்ப வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவும் பேசாத, என்ன தவறானது? எல்லாம் தான் வீடியோ நாடே சிரிக்குத, புதுசாக தவறாக பரப்புறதுக்கு என்ன இருக்குது? அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வெட்கக்கேடான விஷயம். இப்படி ஒரு முதல்வர், ஒரு கொலை செய்யும் முதல்வர், கொலைக்கு அஞ்சாத முதல்வர், நான் அந்த இவர் சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் பார்க்கும்போதே நினைச்சேன், இப்படியெல்லாம் இருக்காங்களேன்னு. ஆனால் அவர் கையிலேயே முதல்வர் போச்சு. திருந்திடுவார், அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நினச்சேன். பல விஷயங்கள் இருந்தது. அண்ணாநகர் ரமேஷ் தற்கொலை வழக்குகளெல்லாம் அதில் ஜெயலலிதாவே அறிக்கை விட்டாங்க. அண்ணாநகர் ரமேஷ் வழக்குகள் தற்கொலை வழக்கல்ல, கொலை வழக்குன்னு சட்டசபையிலே அறிவித்தாங்க ஜெயலலிதா 2001. அந்த இதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ஷாக்காகி உடலெல்லாம் நடுங்கி இருந்தோம். மறுபடியும் முதல்வர் பதவி கிடைச்சிருக்குன்னா பாவத்துக்கு அஞ்ச வேண்டாமா? எத்தனை பேருடைய பாவம் உங்களை சும்மா விடுமா? அப்படிங்கிறது இந்த விஷயம். இதை பற்றி நம்முடைய முதல் கருத்து. மிகவும் வருத்தத்துடன் பதிவு செய்கிறோம். விரைவில் இறைவனின் தண்டனையிலிருந்து செந்தில் பாலாஜியும் ஸ்டாலினும் தப்ப முடியாது. கூடிய விரைவில் இறைவனுடைய தண்டனை, இறந்து போன 41 ஆத்மாக்கள், அவர்கள் குடும்பத்தின் சாபம் அத்தனையும் உங்களுக்கு தண்டனையாக சேரும் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது போலீஸ் எஃப்ஐஆர். அவன் என்ன எஃப்ஐஆர்? ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் எழுதுகிறாங்க. போலீஸ் எஃப்ஐஆர் போடணும்னா ஃபஸ்ட் அக்யூஸ்டு செந்தில் பாலாஜியை போடணும், செகண்ட் அக்யூஸ்டு ஸ்டாலினை போடணும். இது அத்தனை கொலைக்கும் காரணம் செந்தில் பாலாஜி செய்தவர், எக்ஸிக்யூட் பண்ணவர், அப்படின்னா நடத்தினவர் கொலைகளை. இவர் ஆலோசனை சொன்னவர், இவர் தான் அதை இது இப்போ வழிகாட்டியவர் இவர் தான். அக்காம்ப்ளிஸ்ன்னு வரும்.
இதில் க்ரைமில் அக்காம்ப்ளிஸ். அதுக்கு துணையாக நின்றவர் ஸ்டாலின். அவர் தான் முதல்ல செந்தில் பாலாஜி இந்த மாதிரி செய்ய போகிறேன்னா அனுமதி வாங்கிட்டு தானே பண்ணியிருப்பார். உங்களுக்கு கை வந்த கடையாச்சப்பா உங்கள் அப்பாவுக்கெல்லாம். அடி பஸ் வந்து அவங்க அப்பா கல்லை விட்டு அடியும்பார், திமுக தொண்டன் போய் அடிப்பான், அவ்வளோதான். நான் உள்ளே போனேன்னா எல்லாம் தீக்குழியும்பார். இப்படி தானே அரசியல் நடத்தினீங்க, பிண அரசியல் தானே. செய்த கொலைகள் கணக்கில் இருக்கா? அப்போ எஃப்ஐஆர் யார் மேலே போடுறீங்க? நீங்கள் 2 பேரும் தான் அக்யூஸ்டு. அசோக் வேணா போடலாம், செந்தில் பாலாஜி தம்பியை, 3 பேர் தான் அக்யூஸ்டு. இதில் வந்துட்டு எஃப்ஐஆர் யார் மேலே? தாவேக்காவுடைய செயலாளர் அவர் மேலேயா? அவர் ஃபஸ்ட் அக்யூஸ்டான். செகண்ட் அக்யூஸ்டு புஷி ஆனந்த் தான். ஏன் புஷி ஆனந்தை போடுறாருன்னா எல்லா உதவியும் புஷி ஆனந்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவரை காலி பண்ணோம்னா விஜயை காலி பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 3வது அக்யூஸ்டு வந்து நிர்மல்குமார். அவர் இந்த ஐடி விங்கெல்லாம் அவர் தான் இயக்கிக்கிட்டு இருக்கார். முதல்ல பிஜேபியில் இருந்தார், அண்ணாமலையோட அவருக்கும் இது வரலன்ட்டு விலகி வந்தார். அதுக்கப்புறம் அதிமுகவில் இருந்தார். அங்கே வந்துக்கிட்டு இவங்களை சரியாக இவரை உபயோகப்படுத்திக்கல, திறமையானாலும். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஐடிஎல்லாம் அவர் தான் பண்ணுறார். ஸோ இந்த ஆளை காலி பண்ணால் ஐடியில் இருந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கு இது ட்விட்டர் எல்லாத்துலேயும் உங்கள் பேர் வருத கைது பண்ணி உள்ளே போடுவாங்களாம் அப்படின்னு பண்ணியிருக்காரு. புஷி ஆனந்துக்கும் இவருக்கும் சொல்கிறேன், நிர்மல்குமாருக்கு அப்ஸ்காண்டிங் ஆகிருங்க. இவன் எஃப்ஐஆர்லாம் போட்டு அப்ஸ்காண்டிங் ஆகிட்டு ஏபி அப்ளை பண்ணுங்கள், சுப்ரீம் கோர்ட் வர போங்க. இந்த மாதிரி இதுக்கு முதல்ல அக்யூஸ்டாக போகிறதுனா உங்கள் 2 பேரை தான் போடணும். அசோக் ஒரு ஆள் 3 பேர். உங்களை போட்டாங்கன்னா போட்டு பாருங்கள், இந்த வழக்கை வரட்டுமே. ஸ்டாலினுக்கு சேலஞ்சு விடுறேன், சவால் விடுறேன். அந்த வழக்கை நடத்தி காமிங்க, தண்டனை வாங்கி காமிங்க. எல்லாம் நீங்கள் தான் உள்ளே போக வேண்டியவங்க. ஆட்சியில் இருப்பதால் நீங்கள் உள்ளே போக மாட்டீர்கள். ஆனால் இறைவன் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு மக்களுக்கே சொல்கிறேன், வேடிக்கை பாருங்கள். இவர்கள் அடைய போகும் தண்டனைக்கு 26 காலி எல்லாம் வீட்டில் உட்காரணும். அப்போ எஃப்ஐஆர் போடப்படும். ஸ்டாலின் 2வது அக்யூஸ்டா, செந்தில் பாலாஜி ஃபஸ்ட் அக்யூஸ்டா, எஃப்ஐஆர் வருதா இல்லையான்னு பாருங்கள். 2 பேரும் உள்ளே போவீங்க. அப்படிங்கிறது தான் அது. எஃப்ஐஆர் போடுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணாமா? போலீஸ்காரன் எப்படி வேணாலும் எஃப்ஐஆர் போட்டுருக்கீங்களா? இது என்ன இதுக்கு யார்? 1000 பேர் உள்ளே இருந்திருக்கானே, உள்ள 1000 பேர் செந்தில் பாலாஜி ஆள் உள்ளே இருந்திருக்கானே. சன் டிவியில் பேசுகிறான் செந்தில் பாலாஜி ஆள், அந்த ஃபோட்டோ வந்திருக்கு, வீடியோ வந்திருக்கு. எல்லாவற்றுக்கும் காரணம் விஜய் தான். ஆனால் உள்ளே இருந்தவன் செந்தில் பாலாஜி ஆள், இந்த பேசினவன் சன் டிவியில் அவனை மட்டும் எடுத்து பேட்டி போடுறாங்க. சன் டிவி உங்களுக்கு கேவலமா இல்லையா? பார்க்கணும். அதாவது ரசிகர்களாக தான் நிறைய பேர் போயிருக்காங்க. அவர் ஒரு தலைவராக வந்து யாருமே ஏற்றுக்க கிடையாது. அவரை வந்து ரசிகர்களாக பார்க்குறதுக்கு தான் பெண்களுமே போயிருக்காங்க. அவர் வந்து தலைவராக வந்து யாருமே இப்போ வரைக்கும் ஏற்றுக்க கிடையாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இனிமேல் எந்த கூட்டத்துக்கும் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகாதீங்க. 41 பேர் செத்துருக்கான். அதை வந்துக்கிட்டு மாற்றி சொல்லி இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு வேற எங்கேயாச்சும் போய் பிழைக்கலாம். நீங்கள் 1000கணக்கான கோடி சம்பாதிச்சு என்னையா பிரயோஜனம்? ஒரு பாவத்துக்கு துணை போகிறீங்களே. இந்த வேலை இதுக்கெல்லாம் அதுதான் உங்கள் டிவி இருக்குங்கிற தைரியத்தில் போடுறீங்க. அதே ஆள் செந்தில் பாலாஜிக்கு பொன்னாடை போத்துறாரு. அந்த ஃபோட்டோவும் பாருங்கள். செந்தில் பாலாஜிக்கு பொன்னாடை போத்துற ஆள் அங்கே உள்ளே இருந்தது பூரா கூட்டத்தில் பெரும்பாலானவங்க செந்தில் பாலாஜியின் ரவுடிகள் தான் அப்படிங்கிறது இது ஒரு சாட்சி. கொலைக்கு அடிப்படை காரணமே நீங்கள் அனுப்புன ஆம்புலன்ஸ் தானே. விஜய் பேசும்போது ஆம்புலன்ஸ் உள்ள வருது. ஸோ கூட்டத்தில் இடமே இல்லை, அப்போ உள்ள விடுறான். போறீங்களா சார்? போயிடுங்க. அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன், போயிடுங்க நண்பா, கொஞ்சம் வழி விட்டுருங்க. எடப்பாடிக்கு ஒன்று விட்ட மாதிரி வரிசையாக வருது. அப்போ விஜய் பேசும்போது கரண்ட்டை கட் ஆகுது. அப்போ கரண்ட்டை கட் பண்ணது யார்? விஜய் பேசும்போது. ஆம்புலன்ஸ் எல்லாம் அடித்து நொறுக்கியது யார்? அப்போ இருட்டில் ஆம்புலன்ஸையும் உள்ளே விட்டு இந்த கொலைக்கு வடிகால் போட்டவங்க யார்? அவராக போட்டார்? இவர் பாவம் நிர்மல்குமார் போட்டாரா இந்த கொலைக்கு? அவராக போய் இதெல்லாம் ஆம்புலன்ஸை உள்ளே விட்டது அவர் தானா? கொலைக்கு அடித்தளம் போட்டது அவர் தானா? கரண்ட்டை கட் பண்ணது நிர்மல்குமாரும் புஷி ஆனந்துமா? இவ்வளவு கேவலமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க, மாட்டிட்டாங்க. சமாதி கட்டணும். இவர்களுக்கு வந்து டெபாசிட்டி 234 தொகுதியிலையும் போடணும். அப்போ தான் இதுலேயும் வெக்கம் இல்லாமல் இந்த சத்யராஜ் போகிற மாதிரி வெக்கம் இல்லாத ஆளுங்க போய் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. 41 பேர் செத்ததுக்கு
உங்கள் பாவத்துக்கு சம்பளத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் சத்யராஜ் போன்றவர்கள். அப்படியும் நீங்கள் திருந்தலை. 41 பேர் செத்துருக்கான். அரசியல் பேசுகிறீங்களே, இதெல்லாம் அரசியல் பேசுகிறதுக்கான நேரமா அப்படிங்கிறது. அதனால் விஜய் சம்பவத்தில் இதுவரை நடந்தது இதுதான். இனிமேல் நிறைய நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களுடைய கோரிக்கை, விஜயே இந்த கோரிக்கை வைக்கலைனாலும் பரவாயில்ல, செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும். கொலைக்கு காரணமானதில் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்கையும் கைது செய்ய வேண்டும். ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடையது. ஆட்சி மாறினா ஸ்டாலினும் இதற்கு பொறுப்பு. அவருடைய தூண்டுதலில் தான் இவர் செந்தில் பாலாஜி செயல்படுகிறார். அவர் தான் அவருக்கு மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோவா, இலாக்கா இல்லாத மந்திரியாலாம் கொடுத்தது அவர் தான். இதில் டாஸ்மாகில் வந்து லஞ்சம் பணத்தில் பங்கு வாங்கினது அவர் தான். இவர் சொல்லும்படி சொல்படி தான் அவர் செய்வார். இவருடைய ஆலோசனையின்படி நடத்தி காட்டியவர் செந்தில் பாலாஜி தான். அதனால் இவர்களைத்தான் கைது செய்ய வேண்டும். போலீஸ் வந்து எஃப்ஐஆரை புசி ஆனந்த் மேலே நிர்மல்குமாரையும் போட்டது தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத விஜய் விஷயத்தில் முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது காவல்துறை சொல்கிறாங்க விஜய் ரொம்ப லேட்டாக வந்தார், அதுதான் இதுக்கான. இப்போ திமுககாரன் சொல்கிறான், ஏன் அவர் லேட்டாக வந்தார்? உன் தலைவனுக்கு 100 பேர் கூடுவான், அதுவும் 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வருவேன். உன் தலைவன் பையனுக்கும் 100 பேர் தான் வருவான், 1000 ரூபா போட்டு கூட்டிகிட்டு வருவேன். நீ சொன்ன நேரத்துக்கு வருவேன். அவருக்கு ஆயிரக்கணக்கான கூட்டம் 40,000 50,000ன்னு கூட்டினா ஒவ்வொரு இடத்துலையும் தாமதம் வரத்தானே செய்யும். எம்ஜிஆர் சாயங்காலம் 5 மணிக்கு கூட்டம்பாங்க, மறுநாள் காலையில் 5 மணிக்கு வருவார். அன்றைக்கி இருக்கிற போலீஸு அன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் பண்ணி கரெக்டாக அனுமதி கொடுத்தாங்கல்ல. வெக்கமா இல்லையா? அப்போ போலீஸ் அவனுக்கு ஃபோன் பண்ணி, சார் கூட்டம் அதிகம் இருக்குது, இங்கே வராதிங்கன்னு சொல்கிறாங்களாம். அது ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்போ எதுக்குப்பா போலீஸ் நீ இருக்க? மகாமகம் தெரியுமா? கும்பமேளா 45 கோடி பேர் வந்தான், 30 பேர் செத்தான். 45 கோடி பேர் வந்ததுக்கு நீங்கள் உங்கள் கையிலலாம் 45 கோடி வச்சுருந்தா எல்லாத்தையும் 45 கோடியும் காலி பண்ணியிருப்பீங்க. செக்யூரிட்டினா என்னன்னு தெரியலையே, க்ரௌடு மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு போலீஸ்க்கு உனக்குலாம் எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்களா ஒழுங்கா? இல்லை ஸ்டாலினுக்கு பயந்துக்கிட்டு சொல்கிறீங்களா? வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாருப்பா? அதில் ஒரு போலீஸ் ஒரு ஆள் யூனிஃபார்மை போட்டவன் திமுக போலீஸ் மாதிரி இருக்குது. என்ன பேசுகிறாரு இந்த வீடியோவில் பாருங்களேன். ஸோ புசியானந்த போய் மிரட்டுறாருந்தா போலீஸ் பக்கம் மாவட்ட செயலாளர் மாதிரி இருக்காங்க இவங்க. இவங்களெல்லாம் நோட் பண்ணி வைங்க. வந்த உடனே யூனிஃபார்மை கரெக்டணும். நான் வெளியே சொல்கிறேன், இவங்க யூனிஃபார்ம் எல்லாம் எப்படி கரெக்டணும்? போலீஸ்கிட்ட முதல்ல தேவை நடுநிலைமை. இப்படியே உட்காந்து பேசுவீங்க ஒரு ஆள்கிட்ட. அதனால் அவங்க அதை சொல்கிறாங்க. என்னென்னா அது வந்து அவர் மேலே தப்பு, லேட்டாக வந்தார், கூட்டம் தான் லேட்டாக தான். உங்கள் ஆள் ஸ்டாலின்னா 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம், உதயநிதினா 1/4 மணி நேரத்தில் வந்துடலாம். அவங்களுக்கு அப்படி தானே கூடும். இப்போ அடுத்து ஒரு விஜய் வந்து இறந்த சம்மந்தப்பட்டவரெல்லாம் பார்க்கணுங்கிறாராம். போகாதீங்க, சம்மந்தப்பட்டவர்கிட்ட வீடியோ கால்கிட்ட பேசுங்க, வீடியோ கால்கிட்ட பேச அனுமதி கேளுங்க. கரூருக்கு நேரம் போகாதீங்க, ஆளையே காலி பண்ணிடுவாங்க. கொலைகார கூட்டம் இருக்கிற இடம் அங்கே. விஜய் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதனால் வீடியோ காலில் உங்கள்கிட்ட பேசுங்க. இந்த கொலைகார கூட்டம் இருக்கும் வரை போகாதீங்க. இவர்கள் வந்த உடனே காவல்துறையோட திறமையே போயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மெரினா பீச்சில் 4 பேரோ என்னமோ செத்தாங்க, 3 பேரோ 4 பேரோ. இவர் வந்தார் விமான சாகசம் பார்க்க. இவர் குடும்பத்தோடு வந்து பந்தலை போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. லாடுங்க வந்தவங்கெல்லாம் இடிபாடுகளில் சிக்கி மெரினா பீச்சில் வந்த கூட்டத்தையே சமாளிக்க தெரியல. நீங்கள்லாம் காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன இது இருக்குது சொல்லுங்கள்? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இதில் என்னென்னா உங்களுக்கு உளவுத்துறை வந்து இதில் வந்து மிகப்பெரிய இது பண்ணியிருக்காங்க, தப்பு, லேப்ஸ்ன்னு தான் சொல்லணும். உளவுத்துறை செய்த தவறு. உளவுத்துறை அலர்ட் பண்ணியிருக்கணும். உளவுத்துறை எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கரூரில் இருக்கக்கூடிய அனுமதி கொடுத்தாங்கல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை போலீஸ் இருப்பாங்க. அதில் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் இவங்க அனுமதி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, கூட்டம் 30,000 40,000 வருது, இங்கே கொடுத்தது தப்பு, இங்கே வச்சா பிரச்சனை வரும்னு உளவுத்துறை அலர்ட் பண்ணியிருக்கணும் உயரதிகாரிகளுக்கு. உயரதிகாரிகள் இன்டெலிஜென்ஸ் நோட் போடணும், உளவுத்துறை நோட் போடணும், அறிக்கை சிஎம்க்கு கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சாங்களா? சிஎம் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்கணும். அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுனால என்னன்னு தெரியாது, பார்த்துருப்பாரா? அப்போ பார்த்துருந்தா அவரை நடவடிக்கை எடுக்கணும். இந்த உளவுத்துறை லிங்க் ஏன் ஃபெயில் ஆச்சு ஸ்டாலினை கேட்குறேன். அவங்க அனுப்புனாங்களா லோக்கல் இதிலேருந்து, எஸ்பியிலேருந்து, ஸ்பெஷல் பிரான்ச்சிலேருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்ததா? உங்கள் உயர் அதிகாரிக்கு வந்ததா?
அந்த உயர் அதிகாரி உங்களுக்கு அறிக்கை அனுப்புனாரா? நீங்கள் செந்தில் பாலாஜி இருக்காங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டீங்களா? அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரும் வரும்ல இதில். உளவுத்துறை சரியாக செயல்படவில்லை உங்கள் ஆட்சியில்னா, அப்போ காவல்துறையவே நீங்கள் நடத்துவதற்கு தகுதி இல்லாதவர் அப்படின்னு தானே முடிவுக்கு வரணும். அப்படிங்கிறது உளவுத்துறை ஃபெயிலியருக்கு நம்ம சொல்ல வேண்டிய கருத்து உளவுத்துறை தவறு செய்து விட்டது, சரியான முறையில் எச்சரிக்கை கொடுக்கவில்லை. அப்படி கொடுத்திருந்தால் இந்த 41 உயிர்களையும் காப்பாற்றி இருக்கலாம். முதல்ல விஜய் உங்கள் உயிரை காப்பாற்றுங்க. கொலைகார நகரத்துக்கு நீங்கள் போகலாமா? நீங்கள் போகலாமா? அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி உங்கள் சார்பில் உள்ளவர்கள் அங்கே போய் விஜய் வீடியோ காலில் வர்றாரு, மனு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வீடியோ காலில் பேச சொல்லுங்கள். அதுதான் விஜய்க்கு நாங்கள் கொடுக்கும் அறிவுரை. இதோடு விட்டுறாதீங்க. என்னடா அவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, என்ன அரசியல் விட்டு உங்களை ஓட வைப்பாங்க. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? ஜெயலலிதாவும் சசிகலாவும் போன காரை லாரி வச்சு அடித்தான். ஜெயலலிதாவில் உயிர் பிழைச்சதே இது. திரும்பி அவங்க எம்எல்ஏவாக ஜெயித்தாங்க. அப்போ சட்டசபைக்குள்ளே சேலையை பிடிச்சி இழுத்தான், ஜாக்கெட்டை பிடிச்சி இழுத்தான், முடியை பிடிச்சி இது பண்ணி மேலே ஏறி மிதித்தான். இவ்வளவையும் தாங்கி கொண்டு அரசியல் செஞ்சதுனால தான் 91 ஜெயலலிதா முதலமைச்சராக வந்தார். இவன் லாரி ஏற்றும் போதே ஓடி இருந்தா இப்படி தான் பயமுறுத்துவாங்க, உங்களை கொலை செய்யக்கூட முயற்சி செய்வார்கள். இதையெல்லாம் மீறி நீங்கள் எலெக்ஷனில் நிற்கணும். இவர்களை எதிர்த்து அரசியல் செய்தால் இத்தனை சவால்களும் இருக்கத்தான் செய்யும். அந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு விஜய் அவர்கள் மீண்டும் மறுபடியும் இந்த அரசியலில் இருந்து இந்த சமூக விரோதி கூட்டத்தை நாட்டை விட்டு விரட்டணும், தமிழ்நாட்டை விட்டு. அந்த பணியை நீங்கள் செய்யுங்கள். இந்த பணியை யார் செய்தாலும் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். உங்களுக்கும் எங்கள் ஆதரவு உண்டு அப்படிங்கிற கருத்தும் இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நிறைவு செய்கிறோம்.